எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறோம்னாக்கா, என் பேரனுக்கு பிடிச்ச பர்கர் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பாருங்க கட்லெட் போட்டு வச்சுருக்கேன். அது ஏன்னாக்கா ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சுருப்பேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்க இதை செஞ்சு எல்லாம் ரெடி பண்ண இந்த பன் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுங்க. சாஸ் இப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணிங்க. இது பண்ணிட்டு அப்புறமா இந்த சீஸ் வச்சுங்க. எப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் என்ன செய்யணும், தக்காளி வச்சிடணும். தக்காளி வச்சுட்டு அப்புறம் இந்த கட்லெட் எடுத்து அப்படி வச்சிடணும். அது வச்சுட்டு சீஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை வச்சுட்டு குடமிளகாய் அதை எடுத்து வச்சுட்டு அப்படி மூடி மூடி இதில் வச்சுக்கலாம். இன்னொன்று பர்கர்னு சொல்லிட்டு என் பேரை ஏமாத்துவேன். அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்க. வச்சிருக்கலாம். நம்ம வந்து வீட்டிலேயே எல்லாமே இப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கலாம். கடைக்கு போக வேண்டியது வேற இல்லை. நம்மளும் இந்த பண்ணு மட்டும் வாங்குறது தான். இதில் என்னது, நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இது. வேற மெத்தை கொடுத்தலாம், நம்மளும் டேஸ்ட் பண்ணுவோம். அக்கா கொடுத்தாங்க, அக்காவுக்கு இந்தப்பா. பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். பாப்பா முழுசா சாப்பிடாது. அதனால கொஞ்சோண்டு எடுத்து கொடுப்போம். பாப்பா சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? ஃபுல்லா இருக்கு. சாப்பிடு. ஆகட்டு ஆகட்டு. சாப்பிடு சாப்பிடு. என்ன மாதிரி இருக்கு? பேர மறந்துட்டியா? பர்கர் மாதிரி இருக்கா? கடையில வாங்கின பர்கர் மாதிரி இருக்கா? கடையில வாங்கின பர்கர் மாதிரி இருக்கான். இப்படிதான் சொல்லி நம்ம ஏமாத்துறோம். வீட்டுல பர்கர் செஞ்சாக்கா பர்கர் சொல்லிடுங்க. பீஸா செஞ்சா அடுத்தது பீஸா செய்வா. அதே பீஸா செய்வோம். வாங்க, இப்ப நான் இதை வச்சு சாப்பிட முடியாது அப்படி கிடைக்கிறோம். அதனால வாங்கி பெருசா வேணும். நாங்க கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். வாங்க பர்கர் சாப்பிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?